ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம சிக்கன் ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் இதை அவனை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கோம். ஸோ இதை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வாஷ் பண்ண சிக்கனோட நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா இஞ்சி, பூண்டு, சோம்பு, அப்புறம் வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். கூடவே வந்து தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் பிடிக்காதவங்க லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து சக்தி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா கார்ன்ஃப்ளவர் தாங்க யூஸ் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுறோம். இதுவுமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம கடல மாவு வந்து ஒரு கொஞ்சோண்டு போடுறோம், அந்த பைண்டிங் பர்பஸ்க்காக போடுறோம். ஸோ கடல மாவு விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். அப்புறமா ஃப்ரைடு மசாலா, சிக்கன் மசாலானா விற்குது, கடையில் விற்குது. ஸோ அதை ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லாக வந்து நல்லா தண்ணியை விட்டு நல்லா தெளிச்சு நல்லா வந்து ஒரு கட்டி பதத்துக்கு எடுத்துக்கணும். ஸோ இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு 1/2 hour சோக் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே அந்த எசன்ஸ் இறங்கும். ஸோ இப்போ 1/2 hour ஆகிடுச்சுங்க, சிக்கன் நல்லாவே சோக் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அவனை வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸில் நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா தவாவை எடுத்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒன்றோட ஒன்று சிக்கன் ஒட்டாத அளவுக்கு நம்ம எடுத்து வச்சு ஹீட் பண்ண வேண்டியது தான். அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 15 minutes நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் 15 minutes கழிச்சு நம்ம திருப்பி போட போகிறோம். இப்போ 15 minutes ஆகிடுச்சுங்கன்னா இப்போ நம்ம வெளியே எடுக்கலாம். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. உள்ளே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அகைன் நம்ம என்ன திருப்பி போட போகிறோம். திருப்பி போட்டு ஒரு 15 minutes திருப்பியும் வேகட்டும். இப்போ நம்ம சிக்கனை வெளியே எடுத்துடலாங்க. ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணல. நீங்கள் விருப்பப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு நம்ம வந்து யூஸ்வலாக வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து 2 ஸ்பூன் ஆயில் வச்சு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.